எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவால வந்து லூப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ரன் பண்ணுறது தான் லூப்ஸ். லூப்ஸ் வரதுக்கும் ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒயில் லூப்பும் டூ ஒயில் லூப்பும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயில் லூப்னா அதோட சின்டாக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டூ ஒயில் லூப்னா அதோட சின்டாக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்டேஷன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக புரியும். ஒன்ஸ் சின்டாக்ஸ் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமில் வந்து அதை வந்து நான் எழுதி அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஒயில் லூப், ஃபார் லூப், டூ ஒயில் லூப் வந்து இருக்குது. இப்போ ஒயில் லூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் வந்து எந்த சினாரியோவில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த ஃபைலோட ரீட் ஐட்ரேஷன் வந்து உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் வந்து தெரியாது. அதோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஐட்ரேஷன் வந்து டிசைட் ஆகும். உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து எவ்வளோ ஐட்ரேஷன்றது தெரியலன்றப்ப நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணணும். டூ ஒயில் லூப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஐட்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றப்ப டூ ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைன். இப்போ வந்து நம்ம ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் அப்படின்றது வந்து கீவேர்ட், இந்த கண்டிஷன் அப்படின்றது வந்து பூலியன் கண்டிஷன், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒயில் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த கோடு வந்து ரிப்பீட்டேட்டிவாக எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர் i = 0ன்றது நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே தான் ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒயில் லூப் வந்து இங்கே நேம்ஸ் அப்படின்றது வந்து அரே லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், அந்த நேம்ஸோட லென்த்தை வந்து கம்பேர் பண்ணும். அன்டில் அந்த லென்த் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ஒரு நேமாக வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து ஒயில் லூப். இப்போ ஒயில் லூப்போட ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்டோட கண்டிஷனை வந்து செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து ரிப்பீட்டேட்டிவாக எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப் வந்து டெர்மினேட் ஆகிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வந்து டூ ஒயிலில் வந்து டூ அப்படின்றது வந்து கீவேர்ட், இந்த கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அந்த லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து டூ வந்து எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ணாது. இனிஷியலாக டூ வந்து இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து இந்த ஒயில் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இப்போ இந்த ஒயில் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். அன்டில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டீஜர் i = 0ன்றது இனிஷியலைஸ் பண்ணுறோம். பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து கண்டிஷன் செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் வந்து லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எண்டில் தான் வந்து இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இதை தான் வந்து டூ ஒயில் லூப் வந்து எக்ஸிட் கண்டிஷன் செக்கிங் அப்படின்னுவோம். ஒயில் லூப் வந்து என்ட்ரி கண்டிஷன் செக் அப்படின்னுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து சின்டாக்ஸும் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஏர்லியர் வீடியோஸ் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சேனலில். ஸோ வந்து தமிழ்லேயே வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கணும், நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங் கெரியரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஐடி 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கண்டென்ட் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து லூப்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேக்கேஜுக்குள்ள வந்து ஒயில் லூப் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ்க்குள்ளே நான் மெயின்ன்ற மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஐடி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மெயின் மெத்தட் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஃபைன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங் அரே நேம்ஸ் அப்படின்றது வந்து நான் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 நேம் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஃபைன். இந்த நேம்ஸை தான் வந்து நம்ம ஒயில் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம லாஜிக். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒயில் லூப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபைன். இப்போ ஒயில் லூப் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐட்ரேஷன் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இன்டீஜர் i = 0. அடுத்து வந்து ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஒயில்ன்றது வந்து கீவேர்ட். இந்த இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து எப்போ அன்டில் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறோன்னா i வந்து அந்த ஐட்ரேட்டிவ் வேரியபிள் 0 less than நேம் ஸ்டார்ட் லென்த். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம நேம்ஸ் அரேயோட லென்த் பார்த்தீங்கன்னா 6. எப்பயுமே வந்து ஐட்ரேஷன் வந்து 0ன்ற இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் I less than நேம் ஸ்டார்ட் லென்த்ன்றதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபைன். இந்த லூப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நேம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பட் இந்த பீஸ் ஆஃப் கோடில் வந்து நீங்கள் என்ன லாஜிக் வேணாலும் எழுதிக்கலாம். அது வந்து அன்டில் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைன். இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து இன்னொரு சிஸ்அவுட் மட்டும் போட்டுட்டு ஒரு ஃபார்மேட்டிங்காக நான் போட்டுக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து கோடு வந்து எழுதியாச்சு. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து I = 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இந்த ஒயில் லூப்பில் வந்து செக் பண்ணும் 0 less than நேம் ஸ்டார்ட் லென்த் வந்து இங்கே 6 இருக்கும். 0 less than 6 ட்ரூ. இந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வந்து ஐட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 0லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ 1 less than 6 பார்க்கும் ட்ரூ. இந்த பீஸ் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வந்து அகைன் ஐட்ரேட்டிவ் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து வந்து 2 less than 6 அகைன் ட்ரூ ஆகும். அன்டில் இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டேட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி அவுட்புட் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிஸ்அவுட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரிங் அரேயில் இருக்கிற ஒரு நேமு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஒயில் லூப். ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒயில் லூப் புரிஞ்சிருக்கும். இப்போ எந்த ஒரு லூப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் 2 திங்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கண்டினியூ, இன்னொன்று வந்து பிரேக். இந்த கண்டினியூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். அந்த ஹோல் லூப்பையுமே வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இஃப் I = 3 அப்படின்றப்ப நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே கண்டினியூ. பட் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட் லூப் ஆயிரும். அது வந்து நம்ம என்ன சாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து = 3ன்றப்ப நான் இந்த லாஜிக்கை வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். இந்த லாஜிக்கை ஸ்கிப் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஐட்ரேஷன் அந்த ஐட்ரேட்டிவ் வேரியபிள் இன்க்ரிமெண்ட்டும் ஸ்கிப் ஆயிரும். அதனால தான் நீங்கள் ஒயில் லூப்பில் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐட்ரேஷன் வேரியபிளை வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஓகே இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா I = 3ன்றப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆகும். எக்ஸாம்பிள் 0 அருண் பிரிண்ட் ஆகும், பாலா பிரிண்ட் ஆகும், சந்திரா பிரிண்ட் ஆகும். இங்கே I = 3ன்றப்ப தினேஷ் வந்து பிரிண்ட் ஆகாது. அந்த ஐட்ரேஷன் விட்டு ஸ்கிப் ஆகிட்டு ஈஸ்வர் அண்ட் ஃபயாஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இதுதான் வந்து கண்டினியூ வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே நான் ரன் பண்ணி இந்த அவுட்புட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூப் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அருண், பாலா, சந்திரா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தினேஷ் மட்டும் பிரிண்ட் ஆகலை. ஈஸ்வர் வந்து ஃபயாஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த ஐட்ரேஷன் = 3ன்றப்ப நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 4th எலமெண்ட் அப்படின்றது வந்து 3rd இண்டெக்ஸில் தான் இருக்கும். அதனால் I = 3ன்றப்ப நம்ம பர்டிகுலர் ஐட்ரேஷனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ கண்டினியூ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்குக்கு வந்து நீங்கள் ஐட்ரேஷன் வேரியபிள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அதோட வந்து அந்த லூப்பை வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஐட்ரேஷன் தேவையில்லை. இப்போ I = 3ன்றப்ப இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும் மீன்ஸ் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா I = 3 வரப்போ இந்த லூப் வந்து பிரேக் பண்ணிடு, இந்த லூப் வந்து எக்ஸிட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ இந்த சினாரியோவில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அருண், பாலா, சந்திரா வந்து பிரிண்ட் ஆகும். தினேஷ் அந்த ஐட்ரேஷன் வரப்போ இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதையும் நம்ம ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அருண், பாலா, சந்திரா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம 3rd ஐட்ரேஷன் வர்றப்ப நம்ம வந்து பிரேக் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கண்டினியூ அண்ட் பிரேக். அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒயில் லூப் வந்து நம்ம புரிஞ்சிட்டோம். இதே மாதிரி நம்ம டூ ஒயில் லூப் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ அகைன் அதே சேம் பேக்கேஜில் வந்து நான் டூ ஒயில் லூப் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ வந்து நான் டூ ஒயில் லூப் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் இதுலேயும் ஒரு வந்து மெயின் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சேம் எக்ஸாம்பிள் தான், அதை வந்து நம்ம எப்படி டூ ஒயில் லூப்பில் பார்க்க போகிறோன்றது தான் பண்ண போகிறோம். சேம் ஸ்ட்ரிங் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இங்கே int I = 0 அந்த ஐட்ரேஷன் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்கே சிஸ்அவுட் வந்து ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்காக நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டூ ஒயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்லாம் பார்க்க வேணாம். நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து
நார்மல் அவுட்புட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டூன்றது வந்து டூன்றது ரிசர்வ்டு கீவேர்ட். இந்த டூன்றது வந்து இங்கே தான் வந்து லூப் ஸ்டார்ட் ஆகுதுன்றது வந்து நம்ம கம்பைலருக்கு வந்து சொல்கிறோம். இப்போ டூ ஸ்டார்ட் ஆனவொடனே இந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த சினாரியோவில் பீஸ் ஆஃப் கோடுன்றது வந்து இந்த அறையில் இருக்கிற ஒரு நேமை பிரிண்ட் பண்ணுறது தான் லாஜிக். நீங்கள் இங்கே எந்த லாஜிக் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ஒன்ஸ் இந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐட்ரேஷன் வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட் லூப் ஓடிடும். அதனால் அதை மறந்துடாமல் பண்ணணும். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன்லாம் சேம் தான். எக்ஸாம்பிள் வந்து அந்த ஐட்ரேஷன் வேரியபிள் லென்த் அன்டில் அந்த லென்த் ஆஃப் தி அரேயை ரீச் ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூ வில் லூப்போட சின்டெக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து ரன் பண்ணிடுறேன். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அந்த அறையில் இருக்கிற நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிஸ் அவுட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து அந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஒயில் லூப். இந்த டூ ஒயில் லூப்லையும் நீங்கள் கண்டினியூ பிரேக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் சினாரியோ தான், பட் அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த ஒயில் லூப், டூ ஒயில் லூப், அதில் எப்படி வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ணுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம சேனலுக்குரிய கிட்ஹப் ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸெப்ஷன் வருது, டவுட் வருது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசொல்யூஷன் வந்து நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.